எல்லாருக்கும் பிரேஸ்லோட இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை சங்கீதம் 62 அதிகாரம் 5வது வசனம். தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் இயேசப்பா நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம அவரை நோக்கி அமர்ந்திருக்கணும். ஆமீன். முதல் காரியம், நம்ம அவரை நோக்கி மாத்திரமே அமர்ந்திருக்கணும். நமக்கு ஒரு தேவை இருக்கா? இந்த நாளில் உங்கள் பலவீனங்கள் மத்தியில் இருக்கிறீங்களா? ஒரு வேலை இல்லாதபடி இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு படிப்பின் காரியத்தில் காசு இல்லாமல், இல்லை வீடு இல்லாமல், ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த நாளில் பாரத்தோட கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த நாள் ஏசப்பா வெளிப்படுத்துகிறாங்க, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. ஆமீன், ஹல்லேலூயா. அவரை நோக்கி நம்ம அமர்ந்திருக்கும் போது, அவரை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது, நம்ம நம்புகிற காரியம் அவரால் மாத்திரமே முடியும். ஆமீன், ஹல்லேலூயா. அந்த நாளில் நீங்கள் நிறைய மனுஷங்களை நோக்கி பார்த்துட்டு இருக்கலாம், நிறைய மனுஷங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் நிறைய மனுஷங்க, இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வானா, அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வானா, அவனால் எனக்கு அந்த காரியம் நடக்குமா, இவனால் எனக்கு அந்த காரியம் நடக்குமான்னு சொல்லி மனுஷனை நம்பிக்கொண்டு இருக்கிறேங்க. ஏசப்பா சொல்கிறாங்க, நீ மனுஷனை நம்புவதை விட்டுடு. ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி காத்திருக்கும் போது, அவரிடமா நம்ம அமர்ந்திருக்கும் போது, நிச்சயமாக நம்ம நம்புகிற காரியம் இயேசு கிறிஸ்துவால் ஆகும். ஆமீன், ஹல்லேலூயா. கால தாமதமாகுதா, நன்றி சொல்லுங்க. ஒரு காரியம் தடைபடுதா, நன்றி சொல்லுங்க. நடக்குதா, நன்றி சொல்லுங்க. ஆமீன், ஹல்லேலூயா. அவரை நம்ம ஸ்தோத்தரிக்க நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவான் அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. ஆமீன். அவர் வாக்கு மாற மனுஷன் அல்ல. ஆமீன், ஹல்லேலூயா. இந்த நாளில் விசுவாசத்தோட தேவனிடம் அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவான பெரிய காரியத்தை செய்ய சித்தமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. ஆமீன்.